லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். தனியார் சார், நான் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வியை தொடங்குறேன். அதிமுகவினுடைய இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தினுடைய இந்த உரைகள், தலைவருடைய பேச்சு பல கேஷியங்களை உருவாக்குது இல்லையா? OPS டிடிவி தினகரனுக்கு அதிமுகவினுடைய அங்கம் கிடையாது அப்படின்றத சொல்லுது. தேர்தல் முடிவுகளை, கூட்டணி முடிவுகளை எடப்பாடி கே பழனிசாமி தான் எடுப்பார்ன்ற உறுதியான கருத்தை பாஜகவுக்கு சொல்லியிருக்குதா? என்ன விஷயத்தை இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது? என்ன வியூகத்தை அதிமுக அமைச்சிருக்குது? தமிழ்நாட்டோட ஒரு முழுமையான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளும் முன்னணியில் இருக்கிற கட்சிகளில் ஒரு முதன்மையான கட்சி நம்ம கொண்டு மாற்றுக்கிறது இல்லை. அதனுடைய பொதுக்குழுங்கிறதால அதை நம்ம கட்டாயம் பாதிக்கணும். அதனுடைய பொதுச் செயலாளர் அது எடப்பாடியார் இன்னைக்கு ஏதோ கருத்து சில கருத்துக்களை புதிதாக எதுவும் சொல்லலை. இப்ப நீங்க ரெண்டு சொன்ன மாதிரி செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல தமிழக முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு புதிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறதா அல்லது புதிய விவாதங்களை நடந்துச்சா, புதிய தீர்மானங்களை நடந்துச்சான்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதாவது முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்த பொதுக்குழு எதிர்பார்ப்பு நேற்று வரை இல்லை, நாளையும் இல்லை. இன்னைக்கும் அது ஒரு பொதுக்கூட்டத்தை போல அந்த பொதுக்குழுவை நடத்தினாருங்கிறதுல அனைவருக்கும் ஒரே மாதிரி சொல்ற கருத்து தான். அதாவது 175 தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பேசுவதை அப்படியே திருக்குறளை போல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இன்று பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார். அப்ப பொதுக்குழுல முன்னாள் அமைச்சர் சார், அதுல கூட்டணி தொடர்பான இறுதி முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரமே EPS கொடுத்திருக்கிறாங்க இல்லையா சார்? அப்போ டிடிவி தினகரனையோ அல்லது OPSயோ பாஜக NDA கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கான செக்கா வச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ இனிமே உறுதியான ஒரு நிலைப்பாடா மாறிடுச்சு இல்லையா? அது அதை நீங்க பிரச்சாரமா எப்படி அணுக முடியும்? கொள்கை முடிவு இல்லையா அது? கூட்டணி குறித்து எப்பொழுதுமே பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார். எல்லா கட்சிகளையும் எல்லா காலத்திலையும் ஒரு கட்சியினுடைய செயலா பொதுச் செயலாளர் தான். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பெயரளவில் எல்லா கட்சியும் விஜய் கூட அந்த பொது கூட்டணி குறித்து தேர்தல் முடிவு குறித்து எங்களை தலைவர் எடுத்தாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அந்த அதிகாரத்தை பொதுச் செயலாளர் கொடுப்பாங்க. இப்போதும் அந்த அது வழக்கம் போல ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாய அடிப்படையில் எடப்பாடியாருக்கு இந்த முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறது. எடப்பாடியார் மனம் மாறி நாம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒன்றுக்கு மாதிரி கருத்து முரண்பாட்டால் வெளியில் இருக்கக்கூடிய அம்மாவின் அம்பை பெற்றவர்கள் புரட்சிக்கலையில் அம்பை பெற்றிருந்தவர்கள் இப்போது வெளியேறி கழகத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் இணைத்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் ஆனா அந்த விருப்பத்தை தானே இன்னைக்கு பொதுக்குழு முடிவுரை எழுதி இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் பேசும்பொழுது ரொம்ப கராரா சொல்லிட்டாங்களா? அவங்க பயன்படுத்தின வார்த்தை அதிமுகவை உறவாடி கெடுக்கிறார்கள், அழிக்க முயல்கிறார்கள், அரசியல் புரோக்கர்கள்ன்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் இல்லையா? அவங்க எப்படியா அரசியல் புரோக்கராக, அதாவது எடப்பாடியாரையே பொதுச் செயலாளராக்கி எடப்பாடியாரையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கியவர்கள் எப்படி புரோக்கர் அப்பெல்லாம் அவருக்கு புரோக்கர் தெரிவி வைக்கணுமாவ OPS அப்பா நீங்க 11 சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டு துணை முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இணை ஒருங்கிணைப்பாளருக்கு கீழே இருந்த எடப்பாடிக்கு அப்பொழுது அரசியல் புரோக்கர் டிடிவி போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஆட்சியாளர்களுக்கு அரசியல் இல்லையா? அவர்களே சொல்லவில்லை. அங்கதான் சொல்றாங்க. நானும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சொல்லும்போது சொன்னாரு, நானும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் அதிருப்தியில இருக்கிறோம், பொதுக்குழுல எதிரா பேசுவோம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, இது ஏன் கட்சி, நான் நிக்கிறேன் பாருன்ற சொல்றாரு இல்லையா? இந்த நிலைப்பாடு மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்படி இருந்தால் CV சண்முகம் அப்படி மனதை இருக்காங்க ஏற்பட்டதாக ஏற்பட்டிருக்கோம். CV சண்முகம் நீங்க முதலத்துல அந்த 4000 அந்த 4000 பேர் சொல்றாங்க செய்தி பார்த்தேன். ஒரு 2000 பேர் அது பரவாயில்ல. அது வந்து 2500 பேரும் ஒரு நம்பர் இல்ல, 2500 பேரும் ஒரே மாதிரி எல்லாரும் ஒன்று அதிமுக நம்ம வெல்ல முடியும். இது இங்கே நீடித்தால் அதிமுக 2026 வெற்றிக்கான வாய்ப்புகள் சூழல் இல்லைன்னு அந்த கூட்டம் சொன்னால் எடப்பாடி கேட்க போறாங்க. எடப்பாடியாரை பொறுத்தவரை அந்த கூட்டம் எடப்பாடியார் விரும்புவதை சொல்லுகிற சில கூட்டம் தான். எடப்பாடியாரை மீறி அந்த கூட்டத்துக்கு CV சண்முகம்
தங்கமணி அல்ல, யாரும் பேச முடியாது. இல்ல சார், அது நிறைய கேஷியங்கள் பேசப்பட்டுச்சு இல்லையா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போகும் பொழுது அவர் பல முன்னாள் அமைச்சர்களோட பேசுறாரு. அதிருப்தியாளர்கள் பலர் இருக்கிறாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அந்த நினைவு நாளில் கூட CV சண்முகமோ அல்ல தங்கமணியோ வரல நேரில். அதனால் அவங்க 2 பேரும் கவலையில் இருக்கிறாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி விரைவில் வெடிக்கும்லாம் சொன்னாங்க இல்லையா? எல்லா கேஷியத்திற்குமான முடிவுரை, எல்லா கூட்டணிக்குமான முடிவுரை எல்லாமே இறுதி செய்யப்பட்டுருச்சா? மகிழ்ச்சியா, நல்லதுதான். இவர்களெல்லாம் கருத்து மாறுபட்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் இந்த சந்தேகம், அந்த ஊசலாட்டம் அல்லது அந்த வளர்ச்சி அல்லது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்தா மகிழ்ச்சியாக. இப்ப இன்னைக்குதான் நன்றி வாய்ப்பு கொடுத்திருக்காரு தங்கமணி அம்மனுக்கு. ரொம்ப நாள தங்கமணி அமைதியா இருந்தாரு, களத்துக்கு வராம இருந்தாரு, வளர்ந்து இடமா இல்லாம இருந்தாரு, அமைதியா இருந்தாரு. அவருக்கு பேசி சமரசம் வந்திருக்கோம். தேர்தல் வருது, தங்கமணி வேலுமணி இல்லாம தேர்தல் எடப்பாடியாரை சந்திக்க முடியாது. அவருக்கு விஷயம் தானே. அஞ்சாவது வேலுமணி இல்லாம எடப்பாடியால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. யாரும் எல்லாரும் தெரிஞ்சதால தங்கமணி இல்லாம வேலுமணி இல்லாம நீங்க எந்த தேர்தலுக்கு அச்சிய முடியாது எடப்பாடியாரு. அதே இப்போது அவர்கள் வந்து களத்தை நிறுத்தியிருக்காரு. அவர்களுக்கு ஒழுங்காக சமாதானம் ஆயிருக்கலாம். ஆனால் கூட பாஜக பெண்ணையும் தங்கமணியும் வேலுமணியும் எடப்பாடியாவோ யாராலும் சேர்க்க முடியாது. அது 100 விழுக்காடு மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் சொன்ன மாதிரி இந்திய கூட்டணிக்குள்ள அவங்க கழிக்க முடியாது. இல்ல அவங்க ஒரு தனியார் சார், உங்களுக்கு தெரியாத அரசியல் களம்ல நம்ம இன்னமும் அதிமுகவை வெறும் உட்கட்சி பிரச்சனைக்குள்ளேயே மட்டும் வச்சு பார்க்கிறோம். ஆனா எடப்பாடி கே பழனிசாமி 200+ அப்படின்ற டார்கெட் நோக்கி போறாரு இல்லையா? 234 கூட சொல்லலையா? அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த அவரை வெளிப்படுத்துவதற்கு அந்த உரிமை இருக்கு. நாட்டு நாடாளுமன்ற கருத்து இருக்கிறது அது சொல்றாரு. 234 210 கைப்பற்றோம் சொல்லி எடப்பாடியால தன்மைக்கு தூரத்துக்கு எந்த நம்பிக்கையும் இணைக்கிறார். யாராவது பிடித்தார்களா? இந்த கூட்டத்திற்கு மேடைகளில் கீழே இருக்கிற யாராவது ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்து, ஒரு தத்துவ ரீதியான கோட்பாட்டு ரீதியாக தன் பொறுப்பொழுதை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய தந்தை பெரியார் பேரறிஞர்கள்லாம் புரட்சித் தலைவர் அம்மாவை கட்டி காத்த மாநில அரசியல் சீர்திருத்த படை அது. அந்த படையை ஒரு கருத்து ஒரு தத்துவம், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு குறித்த அரசியல் குறித்து பேசுறாங்களா? முழுக்க திமுக கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், முதலமைச்சர் இதுதான் தவிர அதுல என்ன பாருங்க, இவர்களெல்லாம் இவர்களுக்கெல்லாம் IT CBI போடுவது, இவர்களெல்லாம் சிறைக்கு போடுவது, நம்மளை எழுத்து யாரும் இல்லை. நீங்க எல்லாம் மீண்டும் செங்கோட்டை மாதிரி விஜய் வச்சுக்கோ, திமுக மாதிரி அந்த மாதிரி போயிடாதீங்க. இந்த சூழலுக்கு ஒரு பொறுப்பு சார். அவர் ரெண்டு ரோல் எடுக்கிறார் இல்லையா சார்? தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர், இன்னொன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். 2 அடிப்படையிலையும் அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறாரே. ஒன்று, ஒரு பக்கம் அதிருப்தியாளர்களுக்கான பதில், இன்னொன்று ஆட்சியாளர்களுக்கான எதிர்வினை. ரெண்டும் அவர் கையில் எடுக்கிறதுன்றது அதிமுகவினுடைய வியூகமாக பார்க்க முடியாதா? தன்னுடைய பங்காளர்கள் சென்னைக்காரர்களிடம், வரலாற்றுக்காரர்களிடம், இந்துத்துவராளர்களிடம் காட்டி கொடுத்து திராவிட கருத்து இன்னொரு சுடுவா அவர்களுக்கு மரத்தை போட்டு சிலைக்கு தள்ளி அழித்து அதுதான் திராவிட கருத்து தத்துவம் அவர்தான் சொல்லி தருவ. யாரோ கைப்பற்றி கொண்டு நீங்க திமுக அழைக்க பாக்குறீங்க. பாஜகவின் துணை கொண்டு அதனுடைய கருவி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு, அதன் CBI வைத்துக் கொண்டு, அவருடைய அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு, அவருடைய வருமானத்துறையை வைத்துக் கொண்டு முறைக்கு சிறைகளை கொண்டு இது நல்லா தெரியும். எனக்கு இது திசைகால டெல்லியில மேலே தேர்தலில் போட்டி வந்து ஜெயிக்க முடியாத பாஜக மோடி அரசு, அமித்ஷா அரசு சிறையை வைத்து வந்து யாரோ MLA MP துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியார திசைகளை மாத கணக்கில் சிறையில் வைத்து விட்டு ஜெயிச்சீங்க. அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு கட்சியை சிறப்பிச்சுங்க. அதே போல திமுக அதுக்கு தான் விடை சொல்றாரு. அதுக்கு தானே சார் விடை சொல்றாரு. முந்தைய காலங்களில் திமுக தானே பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி முரசொலியில எழுதலையா பாஜக எத்தகைய கட்சி அப்படின்னு? அப்போல்லாம் பாஜக உங்களுக்கு நல்ல கட்சியா இருந்தது, அதிமுக கூட்டணி வைக்கிறப்ப மட்டும் அது கெட்ட கட்சியான்ற விமர்சனத்தை வைக்கிறார். பாஜகவோடு திமுக உறவு இருந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய எந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய எந்த அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய எந்த அரசு செயலாளர்கள் சிறைக்கு போனாங்க. இந்த வருடானவரித்துறையாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு நபரின் மீதாவது ஒரு வழக்கு பரிசீலிக்கிறதா? பாஜக அதிமுக திமுக கூட்டணி இருந்த 2019 2024 வரை
ஒரு முறையாக அதிமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, ஒரு உறுப்பினர் கூட வழக்கு பதிவு செய்வேன். திமுக வருவாய்த்துறையை அமலாக்கத்துறை ஏற்கனவே ஏழுல நீங்க வழக்கு போட்டு நீங்க அம்மா மேல வழக்கோ மக்கள் மேல வழக்கு சார் அந்த வாக்குறுதியை திமுகவே நிறைவேற்றலையே சார் தனியர் சார். அந்த வாக்குறுதியை 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தற்பொழுது முதலமைச்சர் தனி நீதிமன்றம் அமைக்கப்படும்னாரு. ஆளுநரிடம் ஒரு ஊழல் பட்டியலே கொடுத்தாரு, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம். ஆனால் அதை திமுகவே கையில் எடுக்கலைன்னா அது லாஜிக்கா இல்லைன்னு தானே அர்த்தம். அதுதான் இப்ப என்ன இப்ப நம்ம அதிமுக திமுக மாநில லஞ்ச ஒழிப்பு துறையோட இந்த வழக்கு என்ன இந்தியாவில பாஜக என்ன செய்யுதுன்னா, நீ பெயரளவு கூட அல்லது அமைதியாக பிடிச்சிங்க அல்லது ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் கூட புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு துறையை நீங்க வழக்கு அதிமுக 33 சட்டம் அரசு தலை நீங்க போட்டுருக்கீங்கன்னு வச்சுங்க, இதே 33 ஆசிரியர் மீது ஈடி வந்திருக்கோம். 33 ஆசிரியர் பிடிச்சு போட்டிருப்பாங்க. அதிமுக அழிக்க தளபதி திமுகவின் தலைவர் திராவிட மாடல் அரசியல் ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் சொல்லுகிறார், நினைக்கிறார், விரும்புகிறார் அதிமுக இருக்கு. அதனால நீங்க ஒரு கூட இன்னைக்கு வழக்கு போட தெரிவிச்சீங்க, அங்க போய் வேறு மணி ரயில் வச்சுட்டு கம்மியாக இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்காக திமுக அதிமுகவை பாதுகாக்கவே திமுகவா? இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு சிறப்பை அது திமுக தான் காரணம். பேசலாம் தனியார் சார் பேசுறேன். ரொம்ப நேரமா உங்களுக்கு தான் கேள்வி குறுக்கிட்டே இருக்கிறார் காசிநாத பாரதி. ஏறக்குறைய உங்களுக்கு தான் ஒரு சூடான விவாதம் வரும்னு நினைக்கிறேன்.